ஒரு சகோதரனையோ சகோதரியோ சபைக்குள்ளோ நேசிக்காம இருந்தால் ஆண்டவரே சொல்ற, உன் காணிக்கை எனக்கு வேண்டாப்பா. அதுக்கப்புறம் ஆண்டவரே என் ஆத்மாவை ஆசீர்வதியும்னா உன் காசையே தூக்கி போட்டார். உன் ஆத்மா குப்பைக்கு தான் போகும். ஆண்டவரே உன் பாவங்களை மன்னிக்கும் போது நீ நினைக்கிறியே, எனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குதா, எனக்குள்ள அசுத்த ஆவி இருக்குதா? 2 விதமான கேள்வி உனக்குள்ள கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையிலே நீ மற்றவங்களை மன்னிக்காவிட்டால் சத்துருவுதான் உன் வாழ்க்கையில் இருக்கிறான், தேவன் இல்லை. இயேசுவை பரியாசம் பண்ணார்கள், தன் ஆடைகளை கலைத்தார்கள், ஈட்டி அடிக்கப்பட்டார்கள். பிதாவே இவங்களை மன்னியும். சிலுவையில் இருக்கிற மட்டும் கடைசி மட்டுமே இந்த உலகத்தை மன்னிச்சு போனார். ஏன்? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுக்காகவே அவர் காயப்பட்ட கர்த்தர் இந்த உலகத்தில் அவர் மன்னிக்கல அப்படின்னா நம்ம இன்னைக்கு செத்திருப்போம். இன்னைக்கு நம்ம கிருபை காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு உன் வாழ்க்கையிலே யாராவது மன்னிக்காம இருந்தா உனக்குள்ள தேவன் இல்லை, சத்துருவனை மேற்கொள்கிறான். அதனை தூக்கி போடும் போது பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆற்றுவார்.